ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா திருவடி சொல்லம் போக போகிறோம். அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரப்போகிறோம். அதுக்கு பக்கத்துலேயே திருப்பதி இருக்குது. திருப்பதினா அந்த திருப்பதி இல்லை, சென்னையில் இருக்க திருப்பதி. அங்கே சாமி வந்து 108 திவ்ய சிலைகள் இருக்குது. அந்த சாமி வந்து பெருமாள் வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அந்தந்த சாமியை வந்து அந்தந்த பொசிஷனில் இருக்க மாதிரி இங்கே வச்சு சாமி கும்பிட்றாங்க. அந்த வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ வந்து இந்த கோயிலுக்கு போகிற வீடியோ மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த கோயிலுக்கு போகிற வழி வந்து மாம்பாக்கம் ரோட்லேருந்து நீங்கள் மேப் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், திருவடி சூலம். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா காடுக்குள்ளே இருக்கும் இந்த அம்மன். ஃபஸ்ட்டு இந்த அம்மன் மட்டும்தான் இருந்தாங்க. அம்மன், அதுக்கப்புறம் சூலம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த அம்மனுக்கு மேலே சிவலிங்கத்தை வைக்க போகிறேன்னு ஒரு கோவில் அதுக்கு மேலே கட்டிகிட்ருக்காங்க. இந்த கோவில் வந்து அவ்வளோ பெருசாக யாருக்கும் தெரியாது. ஆனால் அங்கே போய் கேட்டிங்கன்னா தெரியும், இந்த கோவில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த கோவில் கட்டுறதுனால அங்கங்கே டொனேஷனும் கேட்பாங்க. உங்களுக்கு வில்லிங் இருந்தால் மட்டும் தாங்க, இல்லைன்னா கம்பல்சரிலாம் கிடையாது. ஆனால் இந்த கோவிலில் வந்து நிறைய பேர் அன்னதானத்துக்கும் டொனேஷன் பண்ணுறாங்க. நாங்களும் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து நிறைய கடை இருக்கும் வெளியே. இந்த ட்ரிங்க்குக்கு, குடிக்கிற தண்ணிக்கு, அதுக்கப்புறம் பொருள், தேங்காய், பழம், அதுக்கெலாம் எல்லாமே கடை இருக்கும். நிறைய பேர் ட்ரிப்பு மாதிரி வந்திருந்தாங்க. நாங்கள் போன அன்றைக்கி வந்து சென்னை சைட்லேருந்து, அவுட்டர் சைட்லேருந்து வேன் வச்சு வந்திருந்தாங்க. எல்லா கோயிலும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு கோயிலாக இந்த கோயிலை வச்சுருந்தாங்க. இந்த கோயில் வந்து கட்டிகிட்ருக்கிறதுனால அவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க எப்படி இருக்குது. ரொம்ப பேர் வந்து, நான் சின்ன வயசில் போன கோயில் தான் இது. இப்போ போகும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லா இடத்துலையும் திண்ணை போட்டு வெயிலுக்கு நிழலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இது வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து காம்பவுண்டு. இதுதான் என்ட்ரன்ஸ், கோயிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அன்னதானம் போடுவாங்க. அது வந்து 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், சரி உள்ளே போயிட்டு சாமி பார்க்கலான்னு போனோம். அங்கே பெரிய சூளம் இருந்தது. அதை பார்த்துட்டு நான் சின்ன வயசில் பார்த்தோன்னா ஞாபகம் இல்லை. இப்போ வந்து பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே பார்த்துட்ருந்தேன். இப்போ அப்புறம் உள்ளே போகும்போது பெரிய அம்மன் இருந்தாங்க. அது இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுற பாருங்கள். இந்த அம்மனுக்கு வந்து அந்த ராசி பலன் சொல்லுவாங்களே, அது மாதிரி அங்கே இருக்கவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்ககிட்ட. நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி பூஸ் பம்ஸ் எல்லாம் வந்துடுச்சா. சரி, இன்னும் உள்ளே போனால் பைரவர் சாமி ஃபஸ்ட்டு இருந்தாங்க. அவங்கள கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டக்கப்புறம் நாகராணி இருந்தாங்க. நாகராணின்னு ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த அம்மன் இருந்தாங்க. அவங்களுக்கு உருவம் இல்லையா. அவர்கிட்ட ஒரு பூசாரி இருந்தார். அவர் வந்து நம்ம ஃபேஸை பார்த்தே நம்ம லைஃப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கள் 2 பேருக்குமே சொன்னார். எனக்கு என் அக்காவுக்கு சொன்னாங்க. நான் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டேன். அந்த கோயில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறேன், உள்ளே போயிட்டோன்னே அந்த வைப் இருக்கும்ல, இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அது மாதிரி இருந்துச்சு. அந்த சாமியை பார்த்துட்டக்கப்புறம் ஒரு நிம்மதி, ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே இருந்துச்சு. அந்த சாமியை பார்த்துட்டு, ஆனால் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுனாங்க. நான் வீடியோக்காக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு பின்னாடியே திருப்பதி, சின்ன திருப்பதின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு திருப்பதி இருக்குது. அந்த திருப்பதியில் வந்து 108 பெருமாள் இருக்கார். அந்த பெருமாளை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதே காடு வழியில் போய் மாம்பாக்கம் மெயின் ரோடை பிடிச்சி மேடவாக்கம் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.